ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இப்போ ஆச்சாரியார் அத்வைதத்தை பற்றி தான் இன்னும் பேசின்னு இருக்க, அது கண்டினியூ பண்றாரு. அந்த சப்ஜெக்ட் தான் வேறு வேறாவது எப்படி. அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் என்று சொல்லுகிறீரே, நீரே பிரம்மம் நீரே சிவம் என்றால் எப்படி? வேறு மாதிரி தானே தெரிகிறது என்று மற்ற சித்தாந்திகள் அத்வைதியை கேட்கிறார்கள். எல்லாம் பிரம்மம் என்றாலும் தனியாக ஜீவன்கள் மாதிரி தெரியத்தானே செய்கிறது. இதற்கு அத்வைதி பதில் சொல்லியாக வேண்டும். அத்வைத சாஸ்திரங்களில் 2 விதமாக விடை சொல்லி இருக்கிறது. அதாவது இது என்னன்னா, எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏகமேவா த்விதீயம்னு சொல்லியாச்சுன்னா உபனிஷத்துல, நீங்க ஏகம் அதே பிரம்மன் தான் எல்லாமாக இருக்கிறதுன்னா, தனித்தனியா எல்லாம் தெரியறதே, தனித்தனியா ஜீவர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அத்வைத சாஸ்திரங்களில் 2 விதமாக விடை சொல்லி இருக்கிறது. சுவாமி நாம் ஆவது எப்படி என்றால், அது 2 தினசு. ஒன்று, சூரியன் நன்றாக பிரகாசமாக இருக்கும் பொழுது தண்ணீரில் கையை தோய்த்து கீழே தெளித்தால் 1000 துளிகள் விழுகின்றன. அந்த 1000 துளிகளிலும் 1000 சூரியர்கள் தெரிகிறார்கள். ஒரே சூரியன் அப்படி 1000ஆக தோன்றுகிறான். எந்த பதார்த்தத்தில் தெரிகிறானோ அதற்கு தக்கபடி அவனுடைய அளவும் இருக்கின்றது. இது போலவேதான் பிரம்மமாகிற ஒரே சைத்தன்யம் பலவிதமான மனிதர்கள், பிராணி வர்க்கங்களில் பலவாறான அறிவுகளாக பிரதிபலித்து வேறு வேறு என்ற எண்ணத்தை உண்டாக்குகிறது. வாஸ்தவத்தில் ஒரே சூரியன் மாதிரி ஒரே சைத்தன்யம் தான். இந்த வாதத்தை பிம்ப பிரதிபிம்பவாதம் என்று சொல்வார்கள். அந்த துளிகள் எல்லாம் அழிந்து விட்டால் அப்பொழுது பிம்பம் ஒன்றும் இராது. நம்முடைய மனசில் தான் வேதமாக தோன்றுகிற பிரதிபிம்பங்கள் உண்டாகின்றன. இவை போய்விடும். ஆனால் சூரியன் இருக்கும். பவர் ஹவுஸில் யந்திரம் ஓடினால் எலக்ட்ரிசிட்டி உண்டாகிறது, அதனால் வெளிச்சம் உண்டாகிறது. யந்திரம் நின்றால் எலக்ட்ரிசிட்டி நின்றுவிடும், வெளிச்சமும் இராது. ஓட்டம்தான் மனசு. அந்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டால் மனசு இல்லாமல் போய்விடும். அப்பொழுது பிரதிபிம்பமும் இல்லை. பிரதிபிம்ப சூரியன் மாதிரி துளி துளி அறிவோடு இருக்கிற நாம் அசல் சூரியனாக அறிவுமயமாகி விடலாம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பிம்பமும் பிரதிபிம்பமும் என்கிற போது அந்த துளி வற்றி போனால் பிம்பம் மறைகிறதே தவிர சூரியனாகிவிட்டதா என்று கேள்வி வருகிறது. இதற்கு பதிலாகத்தான் இன்னொரு விதமான வாதத்தை அத்வைத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. இது அவச்சின்னவாதம் என்பது. கிணற்றில் நிறைய ஜலம் இருக்கிறது. ஒரு செம்பை முழுக வைத்து இழுத்து கொண்டே போகிறோம். செம்புக்குள் இருக்கும் ஜலமும் கிணற்றுக்குள் இருக்கும் ஜலமும் ஒன்றேதான். இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால்
செம்பை கிணற்று ஜலத்துக்குள் இழுத்துக்கொண்டு போகும் பொழுது அதற்குள் இருக்கும் ஜலம் தனியாக வருகிறது போல் இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரே ஆகாசம் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஆகாசம் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கிறது. எங்கும் பரவி இருக்கிற அந்த ஆகாசத்திற்கு மகாகாசம் என்று பெயர். திறந்த வெளியில் காலியாக பல குடங்கள் வைத்தால் அவற்றுக்குள் ஆகாசம்தான் இருக்கிறது. குடத்திற்குள் இருக்கிற ஆகாசத்திற்கு கட்டாகாசம். குடம்னா கட்டம், அதாவது மண்ணாலான குடத்துக்கு கட்டம்னு பேரு. அதனால கட்டாகாசம் என்று பெயர். கடத்திற்குள் இருக்கின்ற ஆகாசத்திற்கு கட்டாகாசம் என்று பெயர். கட்டம் என்ற அவரே சொல்லியிருக்க. சாரி. கட்டம் என்றால் குடம். கட்டம் உடைந்து போனால் கட்டாகாசமும் போய்விடுமா? போகாது. கட்டாகாசமாக தனியாக தெரிந்தது மகா ஆகாசத்தில் கலந்துவிடும். கட்டம் உடையாத பொழுது அந்த ஆகாசம் தனியாக சின்னதாக இருக்கிறது போல நமக்கு தோன்றுகிறது. உடைந்து விட்டால் கட்டாகாசம் மகாகாசமாகவே ஆகிவிடுகிறது. கட்டம் இருக்கிற அளவு எதுவோ அதற்கு தகுந்தபடி இப்படிப்பட்ட பேதங்கள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி பரமாத்மா அந்தந்த மனசுக்கு தக்கபடி வித்தியாசமாக தோன்றுகிறார். சொம்பில் இருக்கிற ஜலம் பெரிய சொம்பாய் இருந்தால் பெரியதாகவும், சின்ன சொம்பாய் இருந்தால் சின்னதாகவும் தோன்றுகிறது. சொம்பை உடைத்து விட்டால் அந்த பேதங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அதே போல மனஸ் போய்விட்டால் பேத புத்தியும் போய்விடுகிறது. இப்படி சொல்வதுதான் அவச்சின்னவாதம் என்பது. பரமாத்மாவே ஜீவாத்மா மாதிரி தோன்றுவதை இப்படி 2 விதங்களில் விளக்கியிருக்கிறது. துளிக்குள் சூரியன் தெரிந்ததால் அங்கே நிஜ சூரியனுக்கு வேறாக இன்னொரு சூரியன் உண்டாகிவிட்டான் என்று அர்த்தம் இல்லை. மகாகாசத்துக்கு வேறாக இன்னொரு ஆகாசத்தையா குடத்துக்குள் யாராவது பிடித்துக் கொண்டு விட்டார்கள்? கிணற்று ஜலம் தவிர வேறு ஜலம் அந்த கிணற்றுக்குள்ளேயே மூழ்கின குடத்துக்குள் இருந்ததா என்ன? ஆக பிரம்மத்துக்கு வேறாக ஒன்று இருக்கவே இல்லை. பரமாத்மாவுக்கு வேறானவன் இல்லை ஜீவாத்மா. பரமாத்மாவேதான் வேறு மாதிரியான ஜீவாத்மாவாக நம்முடைய அஞ்ஞானம் மறைக்கிற வரையில் தோன்றுகிறான். சூரியனின் பிரதிபிம்பம் மாதிரி அல்லது சின்ன அளவுக்கு உட்பட்டது போல தோன்றுகிற மகாகாசம், கிணற்று ஜலம் இவை மாதிரி நமக்குள்ளும் ஏக சைத்தன்யம் தவிர வேறு எதுவுமே இல்லை. பிரம்மம் சிவம் என்பதெல்லாம் அதைத்தான். வேறு வேறு போல தெரிந்தாலும் இப்படி இருக்கிற எல்லாமும் அந்த ஒன்றே என்ற ஞாபகத்தை உண்டாக்கிக் கொள்வதற்காக தான் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் என்று சொல்வது. வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே. வேதாந்தம் என்று சொன்னால் அதற்கு வேதத்தின் முடிவு என்று அர்த்தம், அந்தம். ஓகே, வேதத்தின் முடிவு என்றால் அதற்கு 2 அர்த்தம் உண்டாகிறது. வேதம் என்கின்ற புஸ்தகத்துக்கு முடிவான பாகமாக இருப்பது என்பது ஒரு அர்த்தம். வேதத்தின் முடிவான அபிப்பிராயம் எதுவோ, வேதத்தின் பரம தாத்பரியம் எதுவோ அதற்கும் வேதத்தின் முடிவு என்றே பெயர் கொடுக்கலாம். உன் தீர்மானம் என்ன என்று கேட்பதற்கு பதில் உன் முடிவு என்ன என்று கேட்கிறோம் அல்லவா? இப்படி வேதாந்தத்தின் முடிவு என்றால் வேதாந்தத்தின் தீர்மானமான கருத்து, வேதாந்தத்தின் உத்தேசம், வேதத்தின் லட்சியம் என்றும் அர்த்தமாகிறது. உபநிஷத்துக்களுக்குத்தான் வேதாந்தம் என்று பெயர் இருக்கிறது. மேலே சொன்ன 2 அர்த்தங்களிலும் அது வேதாந்தமாக, அதாவது வேதத்தின் முடிவாக இருக்கிறது.
வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் சம்ஹிதை, அப்புறம் பிராமணம், அதற்கப்புறம் ஆரண்யகம் என்று 3 பகுதிகள் வந்து கடைசியாக ஆரண்யகத்தின் முடிவிலேயே உபனிஷதுகள் வருகின்றன. வேதத்தின் கருத்தை, அர்த்தத்தை, அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னே சொன்ன சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் இவற்றில் வருகிற கர்மா, உபாசனை, விசாரணை எல்லாவற்றுக்கும் முடிவான மோட்சத்தை பற்றி நேராக எடுத்துச் சொல்கிற தத்துவ உபதேசமாக இருப்பவை உபனிஷதுகள். இப்படிப்பட்ட உபனிஷதுகள் 100க்கு மேல் ஏராளமாக இருந்தாலும் முக்கியமானதாக 10 பொறுக்கி எடுத்து ஆதிசங்கர பகவத்பாதால் பாஷ்யம் எழுதினார். கமெண்ட்ரி: ஈஷ கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டுக்கிய தைத்திரிய ஐத்திரேய சாந்தோக்கிய பிருஹதாரண்யகம் என்று அந்த 10க்கு பெயர். நம் மதத்தின் மூலமாக, வேறாக, ஆதார ஸ்தம்பமாக இருக்கப்பட்ட வேதத்தின் முடிந்த முடிவாக இந்த உபனிஷதுகள் தெரிவிக்கிற தத்துவம் அத்வைத்தம்தான் என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தின் மூலம் விளக்கியிருக்கிறார். இல்லை, அவை விசிஷ்டாத்வைத்தம் தான் சொல்கின்றன என்பதாக நம் ஆச்சாரியர்களுக்கு பிந்தி வந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அவருக்கு பிறகு வந்த ஸ்ரீ மத்வாச்சாரியர் வேதாந்தத்தின் தாத்பரியம் துவைத்தம்தான் என்று பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இப்படியே வேதத்தை ஒப்புக்கொள்ளும் அநேக இந்து மத பிரிவுகளின் ஆச்சாரியர்களும் உபனிஷத் தாத்பரியம் தங்கள் தங்கள் கொள்கையைத்தான் சொல்கிறது என்கிறார்கள். உபனிஷத்துக்கள் அத்வைத்தத்தை சொல்லவில்லை என்ற தங்கள் அபிப்பிராயத்துக்கு ஆதரவாக மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், நம் ஆச்சாரியால் லோகமெல்லாம் மாயை என்று சொல்வதற்கு மேற்படி தசோபனிஷத்துக்களில், அதாவது 10 உபனிஷத்துகளில் நேராக ஆதாரம் இல்லை என்பதுதான். ஜகத்தை மாயை என்று அத்வைத்தத்தில் சொல்கிறதற்கு உபனிஷத்தை பிரமாணம் இல்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. மித்யாங்கும்போது ஜெகத் மாயை, இதுதான் வேதாந்தம் சொல்றது, அத்வைத்தம். ஜகத்தை மாயை என்று அத்வைத்தத்தில் சொல்கிறதற்கு உபனிஷத்துக்கு பிரமாணம் இல்லை என்று இவர்கள், பிரமாணம் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், ஓகே, இல்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது பிசகு. ஒவ்வொரு உபனிஷத்தையும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சாந்தி மந்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும். ஈஷாவாசியத்தில் ஆரம்பித்து பிருஹதாரண்யக்கத்தோடு முடிப்பதாக 10 உபனிஷத்துகளையும் பாராயணம் பண்ணும்போது ஈஷாவாசியத்தின் முதலில் ஆரம்பமாகவும் பிருஹதாரண்யக்கத்தை முடிக்கும் போது கடைசியாகவும் வருவது ஒரே சாந்தி மந்திரம்தான். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் வந்திருக்கிறது, இப்படி இந்த உலகம் வந்த பின்னும் பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று அர்த்தம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷ்யதே. பிரம்மம் என்பதை அத்தஹா என்றும் உலகம் என்பதை இதம் என்றும் இந்த மந்திரத்தில் சொல்லி இருக்கிறது. அத்தஹா என்பது அது, அதாவது தூரத்தில் இருப்பது. இதம் என்பது இது, அதாவது கிட்டத்தில் இருப்பது. பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பூர்ணம் அதஹா, பூர்ணம் இதம். அந்த 2 வார்த்தையை எடுத்து சொல்ற. இது அதாவது கிட்டத்தில் இருப்பது. தமிழில் இருக்கிற மாதிரியே தான் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கிறது. இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியில் பிரம்மம் நமக்கு தூரத்தில் உள்ள விஷயமாகத்தான் இருக்கிறது. நமக்கு தெரிவது கிட்டத்தில் உள்ள உலகம்தான். தூரத்தில் இருப்பவனை கட்டைவர்களுக்கு அடுத்தவர்களை நீட்டி காட்டுகிறோம், ஆள்காட்டி விரல். இதனால் அதற்கு ஆள் காட்டி விரல் என்று பெயர். பெருமாளும் இப்படியே அது என்று தூரத்தில் காட்டப்பட வேண்டியவராகத்தான் இருக்கிறார்.
அதனால் அதை பெருமாள் காட்டி விரல் என்று கூட சொல்லிவிடலாம். இதே விரலை ஆட்டினால் ஒருத்தனை மிரட்டுவதாக அர்த்தம் ஏற்படுகிறது. உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த விரலைத்தான் ஆட்டுகிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் தர்ஜனம் என்றால் மிரட்டுவது, அதட்டுவது. அதனால் இந்த விரலுக்கு தர்ஜனி என்றே பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு என்னவோ இப்படி அதட்டுவதை வைத்து பெயர் கொடுக்காமல் தமிழில் அது அது என்று எட்டத்தில் இருக்கிற பொருளை இது காட்டுவதாக வைத்து ஆள்காட்டி விரல் என்று சொல்லி இருப்பதுதான் பிடித்திருக்கிறது. பெயர் தர்ஜனி என்று இருந்தாலும் பரம்பொருளை காட்டுகிறது என்ற அபிப்பிராயம் நம் சாஸ்திரங்களிலும் இருக்கிறது. வேதத்திலும் அதைவிட அதிகமாக மந்திர தந்திர ஆகமங்களிலும் அநேக முத்திரைகள் பிரயோஜனப்படுகின்றன. விரல்களால் செய்கிற அபிநயங்களுக்கு முத்திரை என்று பெயர். இப்படிப்பட்ட முத்திரைகளில் ஒன்றில் தர்ஜினி என்ற விரலை ஆளை காட்டுகிற மாதிரியே வெளியே நீட்டி அங்குஷ்டத்தை, அதாவது கட்டை விரலை உள்பக்கமாக தன்னை நோக்கி நீட்டிக்கொள்வதாக ஒரு முத்திரை உள்ளது. இதற்கு தத்துவார்த்தம் அது என்று எங்கேயோ இருப்பதாக நினைக்கப்படும் பரமாத்மாவேதான் ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்கிறது என்பது. இங்கே தர்ஜனி அதட்டலுக்கு இல்லாமல் பெருமாளை காட்டவே உபயோகப்படுகிறது. இந்த முத்திரையில் வரும் தத்துவத்தையே ஈஷாவாசியத்தில் தூரே தத்வந்திகே, தூரத்தில் உள்ளதே கிட்டத்தில் உள்ளே இருக்கிறது, தத் தூரே தத் அந்திகே என்று சொல்லியிருக்கிறது. அப்பாலுக்கு அப்பாலை உள்ளிலங்கு ஜோதியை என்று இதை தேவாரத்தில் சொல்லியிருக்கிறது. நான் மேலே சொன்ன சாந்தி மந்திரத்தில் அது என்று பிரம்மத்தையும் இது என்று ஜெகத்தையும் சொல்லியிருக்கிறது. இந்த இடத்தில் இது என்பது ஜீவனை குறிக்காமல் ஜெகத்தை குறிக்கிறது. இப்போது பரமாத்மா நமக்கு தெரியாமல் ஜகத்து தான் பார்வைக்கு நிஜம் மாதிரி தெரிவதால் இதையும் பூர்ணம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனாலும் இது வாஸ்தவத்தில் நிஜம் இல்லை, பூர்ணம் இல்லை என்பது பின்னால் வருகிற வார்த்தைகளை பார்த்தால் நிச்சந்தேகமாக தெரிகிறது. இந்த ஜகத்தான பூர்ணத்தை கழித்த பிறகும் இந்த பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று பின்னால் வருகிறது. ஜெகத் வாஸ்தவமாகவே பூர்ணமாக இருந்தால் இது சாத்தியமில்லை. பூர்ணம் மைனஸ் பூர்ணம் என்பது சைஃபராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பூர்ணம் மைனஸ் ஜெகத் என்பது பூர்ணமே என்றால் அப்போது ஜகத் தான் சைஃபர் என்று ஏற்படுகிறது. சைஃபர் என்றால் இல்லாதது. இதைத்தான் மாயை என்பது. இறுதி நிலையில் இல்லாமல் போவது, பார்வைக்கு மட்டும் நிஜம் மாதிரி தெரிவது. இதுதான் ஆச்சாரியால் மாயைக்கு கொடுத்திருக்கிற லட்சணம். மாயை என்பது என்ன? இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிறோம்ல, அதான் இறுதி நிலையில் இல்லாமல் போவது, பார்வைக்கு மட்டும் நிஜம் மாதிரி தெரிவது. பார்வைக்கு நிஜம் மாதிரி இருப்பதைத்தான் வியாவகாரிக சத்தியம் என்று ஆச்சாரியால் ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். இதே அபிப்பிராயத்தில் தான் விவகாரத்தின் வியூவிலிருந்து உபனிஷத்தும் ஜகத்தை பூர்ணம் என்கிறது. ஆனாலும் இதை இல்லாமல் பண்ணிக்கொண்டு பாரமார்த்திக சத்தியமான பிரம்மத்தில் சேர வேண்டும் என்ற ஆச்சாரியரின் அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற ரீதியிலேயே உபனிஷத்திலும் இந்த ஜகத்தை கழித்த பின்னும் குறைவில்லாமலே பூர்ணமாக இருக்கிற அதுவை விசேஷித்து சொல்லி இருக்கிறது. இது போன பின்னும், அதாவது இந்த ஜகத் போன பின்னும் அது அதுவாகவே கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அதில் தான் சேர வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவதாக ஆகும். உபனிஷத் பாராயணத்தில் ஆரம்பம் முடிவு இரண்டிலுமே வருகிற மந்திரமே
மாயை கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். இது இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, சப்போஸ் இஃப் எனிபடி இஸ் நியூ வேதாந்தத்துக்கு இது இருந்தா, இப்போ நம்ம அந்த கோல்டன் செயின் எடுத்துக்கிறோம்னா, அந்த செயினுங்கிறது வந்து என்ன? அந்த செயின் இஸ் ஆக்சுவலி கோல்டு இல்லையா? even though it has a name and form. செயின்னு இருக்கு, அதுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. ஆனா உண்மையாவே அங்க இருக்கிறது என்ன? கோல்டு தான் இல்லையா? சோ அங்க இருப்பது என்னன்னு கேட்டா, அது ஆக்சுவலி அது கோல்டு தான். ஆனா அந்த கோல்ட நான் பார்க்கல. நான் வந்து நகைய வாங்கும்பொழுது நேம் அண்ட் ஃபார்ம்ல தான் கவனம் கொடுக்குறேன் வாங்கும்பொழுது. அப்புறம் எடை போடும்போது எதுல கவனம் கொடுக்குறேன்? கோல்டுல தான் கவனம் இருக்கு. இப்ப நம்ம வாங்கும் போதை விட விற்கும் போது என்ன பண்றோம்? இவ்வளவு கோல்டு இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்றோம். கஷ்டப்பட்டு டிசைனா தேடி கடைக்கடையா ஏறி இறங்கி ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு பார்த்து கழட்டி பார்த்து எல்லாம் வாங்கினாலும் கூட அதை விலைக்குன்னு போடும்போது என்ன போடுறோம்? கோல்டு. என்கிட்ட இவ்வளவு கோல்டு இருக்கு, இந்த கோல்டோட வெயிட் என்ன அப்படிதான் பாக்குறோம். சோ இப்ப அந்த கோல்டுல இருந்து அந்த ஆர்னமெண்ட் எடுக்கிறதுனால அந்த கோல்டுக்கு எதாவது எடுக்க முடியுமா? ஆக்சுவலி கோல்டுல இருந்து ஆர்னமெண்ட், கோல்டுல இருந்து ஆர்னமெண்ட்டை தனியா எடுக்க முடியாது. ஏன்னா அந்த கோல்டு தான் ஆர்னமெண்ட் ரூபமா இருக்கு. அங்க பூர்ணமா இருப்பது அந்த கோல்டு தான். சோ நீங்க அந்த நேம் அண்ட் ஃபார்ம் எடுத்துட்டாலும் அங்க இருக்கிறது என்ன? கோல்டு தான். சோ நேம் அண்ட் ஃபார்ம் இருந்தாலும் கோல்டு தான், நேம் அண்ட் ஃபார்ம் போனாலும் கோல்டு தான். அது பூர்ணமாகத்தான் இருக்கு. கோல்டு அந்த நேம் அண்ட் ஃபார்ம் போயிட்டதுனால அந்த கோல்டுக்கு எந்த குறையும் இல்லை. நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கிறதுனாலயும் அந்த கோல்டுக்கு ஒன்றும் அடிஷனும் இல்லை. நேம் அண்ட் ஃபார்ம் எடுக்கிறதுனால அதுக்கு ஒன்றும் குறைவு இல்லைங்கிறதா இந்த பூர்ணம். எப்படி இருந்தாலும் ஜெகத்துங்கிறதா நேம் அண்ட் ஃபார்ம். பிரம்மன்கிறது சத்தியம், அந்த கோல்டு. ஸோ நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ஜெகத் பிரம்மன் பிரம்மம் தான். நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாட்டாலும் பிரம்மம் பிரம்மம் தான். ஸோ நேம் அண்ட் ஃபார்ம் மறைந்து போனதால பிரம்மனுக்கு எந்த குறைவும் வந்து விடாது, பூர்ணம் தான். ஸோ நேம் அண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கும் பொழுதும் அது பூரணம் தான். ஏன்னா அது இருக்கிறது கோல்டு தானே, அதனால. ஸோ அங்கேயும் அதஹ பூர்ணம் இதம் பூர்ணம், பூர்ணம் அத பூர்ணம் இதம். தசோபனிஷத்துக்களுக்கும் இன்னும் அதில் சேராத ஸ்வேதாஸ்வதரம், கௌஷீதகி, நிருசிம்ஹ தாபினி போன்ற நீண்ட கால வழக்கிலே இருக்கிற மற்ற உபனிஷத்துகளுக்கும் பொதுவாக ஒரே உத்தேசத்தில் ஏற்பட்டு ஒரே லட்சியத்துக்கு அழைத்து போக வைக்கின்றன. ஜீவர்கள் என்று நாம் இருக்கிறோம். நாம் வாழ்க்கை நடத்துகிற ஜெகத் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டையும் உண்டாக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான். ஜீவ, ஜெகத், ஈஸ்வரன் என்கின்ற இந்த மூன்றும் என்ன இல்லையா? அந்த மூணு வேர்டு வந்துருக்கு. ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன். இந்த ஜெகத் வியாபாரத்தில், வியாபாரா மீன்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, அதனாலதான் வியாபாரம்னு சொல்றோம்ல. பிசினஸ்னா என்ன? வியாபாரம். வியாபாரம்னா என்ன? டிரான்சாக்ஷன், ஆக்டிவிட்டிஸ். இந்த ஜெகத் டிரான்சாக்ஷன், வி டிரான்சாக்ட் இல்லையா? நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஜெகத் டே டு டே ஆக்டிவிட்டிஸ். இந்த ஜெகத் வியாபாரத்தில் ஜீவன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருப்பது போல் இல்லாமல், இவன் சாஸ்வதமான இன்பத்திலேயே இருக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பரீட்ச லோகான், அதாவது எப்ப பார்த்தாலும் திடீர்னு சந்தோஷமா இருக்கும், அப்புறம் திடீர்னு ரொம்ப நாள் துக்கமா இருக்கும். அப்பாடா இப்பதான் நிம்மதின்னு நினைச்சோம், இன்னொன்னு ஆரம்பிச்சுட்டு தலைவலி போனா திருவலி வந்துட்டு எல்லாம் சொல்றோம்ல லைஃப்ல வந்து. அப்பாடா பிரச்சனை செட்டில். அப்பாடான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரச்சனை செட்டில் ஆனதானதான் அப்பாடான்னு சொல்றோம். மற்றபடி அப்பாடா இல்ல. ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் சொல்லும் போது சந்தோஷமா இருக்கிறது. ஆனா அந்த சந்தோஷத்தையே நம்ம என்ன சாஸ்வதமா நினைக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்து இன்னொரு துக்கம். சோ ஊசலாடிண்டே இருக்கு.
துக்கத்துக்கும் துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையே ஊசாடி கொண்டிருப்பது போல் இல்லாமல் சாஸ்வதமான இன்பத்திலேயே இருக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னப்பா எப்பவுமே பர்மனண்டா சந்தோஷமா இருக்கணும் என்று ஆராய்ந்து நம்ம ஆராயணும். அனுபவ ரீதியில் பதில் சொல்வதுதான் உபநிஷத்துக்கள். எல்லாவற்றுக்கும் பொதுவான லட்சியம் இதுதான், எல்லா உபநிஷத்தினுடைய லட்சியம். ஆனா அதை ஆராய்ந்தவனுக்கு தான் அது புரியும். என்னப்பா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே, எதுவுமே இல்லாதவன் கூட சந்தோஷமா இருக்கானே, இத்தனையும் இருந்து கூட என்னால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல, அந்த சாது அவ்வளவு சந்தோஷமா இருக்கானே, ஏதோ கையில ஒரு பிக்ஷா பாத்திரம் வச்சுட்டு இருக்கான், என்ன கிடைக்கிறதோ சாப்பிடுறான், காலையில தால் ரோட்டி, ஈவினிங் ரோட்டி தால், அதுதான் அவனுடைய ஃபுட்டு, அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கானே, மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாலும் சந்தோஷமா இருக்கானே, ஆஷாயம் போட்டுட்டு சந்தோஷமா இருக்கானே, கலர் கலரா போட்டாலும் நமக்கு சந்தோஷமா இல்லையே. சரி, இந்த மாதிரி ஆராயணும். யாருமே இல்லாமலும் அவன் சந்தோஷமா இருக்கானே, பயம் இல்லாம, இத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு டெய்லி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு உலகத்தை ஆராய்ந்தவனுக்கு தான் இதை முடிவாக சொல்லியிருக்கு. இதுல இந்த உபநிஷத்துல இருக்கிற விஷயம். சரி, இவை முடிவாக சொல்வது என்ன? பிரம்மம் என்கிற ஒரே பரம்பொருள் தான் ஜீவன், ஜெகத், இரண்டுக்கும் காரணம். ஜீவனுக்கும் ஜெகத்துக்கும் பிரம்மன் தான் காரணம். இந்த காரணமும் அதன் விளைவான ஜீவ ஜெகத்துகளுக்கும் வேறு வேறு இல்லை. சோ இந்த காரணமும் காரியமும், காரியம் காரணத்திலிருந்து வேறு இல்லை. சோ காரணம் கோல்டு, காரியம் ஆர்னமெண்ட்ஸ். சோ இந்த காரியமாக இருக்கிற எஃபெக்ட், காஸ் எஃபெக்ட். Effect is not separate from the cause, and the cause is not dependent on the effect to be the cause. அதுவும் சேர்த்து சொல்லணும். அதனால இது ரெண்டும் வேறு வேற இல்லை. அந்த கோல்டு வேற இல்லை, செயினும் வேற இல்லை. செயினை எங்க தொட்டாலும் கோல்டு தான் தொடுறோம். ஏனென்றால் பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இருக்க முடியாது, கோல்டுக்கு வேறாக அந்த ஆர்னமெண்ட் இருக்கவே முடியாது. இப்போது ஜெகத்தையே நிஜம் என்று நினைக்கிற ஜீவாத்மா அதை ஒதுக்கிவிட்டு தன்னையே யார் என்று விசாரம் பண்ணி பார்த்து கொண்டால், உடம்பு நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பிராணன் நான் இல்லை என்று ஒவ்வொன்றும் கழன்று போய் கடைசியில் தான் பிரம்மமே என்று அறிந்து கொள்வான். பரமாத்மா என்று ஒன்று ஜீவாத்மாவை படைத்தது என்று சொல்வது கூட ஒரு மாயைதான். ஜெகத்தெல்லாம் அந்த மாயையின் விளையாட்டுதான். வாஸ்தவத்தில் பரமாத்மா ஜீவாத்மா என்ற பேதமில்லாமல் ஆத்மா என்று ஒன்றேதான் இருக்கிறது. அந்த ஒன்றே சத்தியம் என்று தெரிந்து கொள்வான். இப்படி சத்தியத்தோடு இரண்டரை இருக்கிற போதுதான் சுகதுக்க ஊசலாட்டம் போய் ஒரே சாஸ்வத இன்பமாக சாந்தியாக இருக்கிறது. அதுதான் மோட்சம். இப்போ காஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு ஏதோ ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அங்க இரண்டு இல்ல. சோ கோல்டு இருக்கு, கோல்டு செயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க செயினே இல்ல. அதுதான். ஆனா செயினை நான் பாக்குறேன்னு, அதுதான் விவகாரம்ங்கிறது. வியாவகார சத்தியம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இட் ஹாஸ் சம் பர்பஸ். அது ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. அது ஜெகத் டோட்டலி, அதனாலதான் துச்சம்னு சொல்றது இல்லை. இட் இஸ் நாட் ஃபால்ஸ், இட் இஸ் ஆஸ் தோ தர் இருக்கு, ஆனா இல்ல. அங்க கோல்டு செயின் இருக்கா இல்லையானா இருக்கு, ஆனா இல்ல. இருக்குன்னு சொல்லும்போது நாமரூபம், இல்லை சொல்லும்போது அது நாமரூபம் அல்ல, அங்க இருப்பது சத்தியம்தான். சோ இந்த காசுங்கிறது ஆஸ் தோ இட் இஸ் அ காஸ் தான். அதனாலதான் அவர் என்ன சொல்றார், வாஸ்தவத்தில் பரமாத்மா ஜீவாத்மா என்ற பேதம் இல்லை, ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது. பரமாத்மா என்று ஒன்று ஜீவாத்மாவை படைத்தது என்று சொல்வது கூட ஒரு மாயை தான். So the status of being a cause itself is மித்யா, உண்மையாவே இல்லை. ஆனா அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் as though it is true, as though this is true அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். அதனால்தான் வேதாந்தம் படிக்கும்போது இவ as though அப்படிங்கிறது எப்பவுமே மனசுல வச்சுதான் படிக்கணும். as though, as though, இவங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது படிக்கும்போது. இருப்பது ஒன்றுதான், பார்ப்பது பலவாக இருந்தாலும் உள்ளது ஒன்றே என்று அனுபவத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் சாஸ்வத சாந்தியை, சதானந்தத்தை பெற வேண்டும். இதுதான்
உபநிஷத்துகளின் லட்சியம். இப்படி நான் அத்வைத்தம்தான் வேதாந்தத்தின் முடிவான சித்தாந்தம் என்று சொன்னால், மற்ற துவைத்த விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் ஆக்ஷேபம் பண்ணக்கூடும். அந்த சித்தாந்தங்களின் பெரியவர்களும் இதே உபனிஷத்துகளுக்குத்தான் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். தங்கள் தங்கள் கொள்கையே உபநிஷதமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அத்வைத்தம்தான் உபநிஷத்துகளின் உபதேசம் என்றால் எப்படி ஏற்பது? அத்வைத்தம் என்பது துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் ஆகியவற்றையும் தழுவி முதல் படிகளில் ஒப்புக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த ஆக்ஷேபனை வராது. உபநிஷத்துகளில் அநேக விஷயங்கள் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் என்று சொல்லும்படியாக மாறுபட்டு இருக்கத்தான் செய்கின்றன. ஓரிடத்தில் ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, பிரபஞ்சம் வேற என்பதாகவும், இன்னொரு இடத்தில் நான் என்கிற உயிர் ஜீவாத்மா, அந்த உயிருக்குள் உயிர் பரமாத்மா, எங்கும் நிறைந்திருக்கும்படியான பரமாத்மா இப்படி சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதாகவும், வேறு ஒரு இடத்தில் இரண்டும் ஒன்றுதான் என்பதாகவும் இப்படி அநேக வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உபநிஷத்துகளில். ஆனாலும் உபநிஷத்துகளில் நடுநடுவே சொல்லி இருப்பதுபடியான சில வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கொன்று விரோதம் போல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முரணானவை அல்ல என்றும் அவை எல்லாமே சரிதான் என்றும் காட்டுகிறார்கள். அத்வைத்த பிரகாரமாக பார்த்தால் பரமாத்மாதான் சர்வாத்மனாக இருக்கிறான் என்றும், விசிஷ்டாத்வத்தை பிரகாரம் பார்த்தால் அவன்தான் அந்தர்யாமையாக உடலில் உயிர் போல் இருக்கிறான் என்றும் அர்த்தம் பண்ணி தீர்மானம் செய்கிறார்கள். இப்படி இரண்டுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கும்படியான வாக்கியங்களை கடக வாக்கியங்கள் என்பார்கள். இந்த கடக வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு உபனிஷதங்களில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்களே சொல்லப்படவில்லை என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த ஆத்மாவே பிரம்மம்தான், இந்த சர்வமும் பிரம்மமே அல்லவா, நான் பிரம்மமாகி இருக்கிறேன், நீ அதுவாகவே இருக்கிறாய் என்கிற மாதிரி பளீர் பளீர் என்று அத்வைத்தத்தை சொல்கிற உபனிஷத் மந்திரங்கள், மகா வாக்கியங்கள் மற்ற சித்தாந்திகள் ஒப்புக்கொள்வதற்கு இவர்களுடைய சித்தாந்தம் இடம் கொடுக்காததால் எப்படி எப்படியோ சுற்றி வளைத்து வார்த்தைகளை திருப்பி அக்ஷரங்களையும் பதங்களையும் வேறு விதமாக சேதம் பண்ணி வேறே அர்த்தத்தை கற்பிக்க வேண்டியதாக ஆகிறது. ஏனென்றால் ஜீவாத்ம பரமாத்மா அபேதத்தை எந்த நிலையிலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த சித்தாந்தங்கள் அப்புறம் நிற்க முடியாது. ஆனால் அத்வைத்தியின் விஷயம் அப்படி இல்லை. இப்போது விவகாரத்தில் இது வேத பிரபஞ்சமாக தெரிகிறது என்பதால் ஆரம்ப நிலையில் அவன் துவைதத்தை ஒப்புக்கொள்கிறான். எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். துவைத்தம்னா நான் வேறு, உலகம் வேறு, பகவான் வேறு, என்னை விட்டு எல்லாம் வேறாக இருக்கிறது, அப்படிதான் நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இத்தனை வேதங்களுக்கும் உயிருக்குயிராக ஒரே பொருள் இருக்கிறது என்பதை வேத பிரபஞ்சம் வேதமற்ற சைத்தன்யம் இரண்டையும் ஏற்கிற விசிஷ்டாத்வைத்தத்தையும் ஒப்புக்கொள்கிறோம். அடுத்து இப்படி இதையும் ஒப்புக்கொள்கிறார். இந்த படிகளில் ஏறித்தான் அபேதமாக ஜீவபிரமம் ஐக்கியத்தை அடைய வேண்டும் என்கிறான். ஆகையால் துவைத்த விசிஷ்டாத்வைத்த பரமாக வருகிற உபனிஷத் மந்திரங்களுக்கு அவன் வலிந்து அத்வைத்த பரமாக அர்த்தம் பண்ண வேண்டி இருக்கவில்லை. அவையும் ஒரே ஸ்டேஜில் வாஸ்தவமே என்று உள்ளபடியே அர்த்தம் பண்ண அத்வைத்தியால் முடிகிறது. பிருஹதாரண்யக்கத்தில் விசிஷ்டாத்வைத்தமாக அந்தர்யாமித்துவத்தை சொல்லியிருக்கிறது. எவர் பிருத்திவியில் இருந்து கொண்டு பிருத்திவியினுள்ளும் உரைகிறாரோ, எவரை பிருத்திவி அறிந்து கொள்ளவில்லையோ, எவருக்கு பிருத்திவி சரீரம் ஆகிறதோ, எவர் பிருத்திவிக்கு உள்ளே நின்று அதை ஆளுகிறாரோ அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி, அமரமாக இருப்பவர். அவர் எல்லா ஜந்துக்களிடமும் இருந்து கொண்டு அவை எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் உரைகின்றாரோ, ஆனால் எவரை அவை தெரிந்து கொள்ளவில்லையோ,
எவருக்கு எல்லா ஜந்துக்களும் ஷரீரமாகின்றனவோ, எவர் அவை எல்லாவற்றுக்கும் உள்ளே நின்று ஆட்டிப் படைக்கிறாரோ அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி, அமிர்த ஸ்வரூபமாக இருப்பவர் என்று இங்கே வருகிறது பிருஹதாரண்யகத்தில். இம்மாதிரி ஒன்று வந்துவிட்டால் அந்த சித்தாந்திகள் இதுதான் முடிவு, அத்வைத்தம் இல்லை என்கிறார்கள். அப்புறம் பார்த்தால் அத்வைத்தமாகத்தான் தெரிகிறது. அதாவது இந்த இந்த மந்திரத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது இது அத்வைத்தம் இல்லை, இது துவைத்தம் தான் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஆனால் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது எப்பவுமே ஒரு உபனிஷத் வாக்கியம் இருந்தால் அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சேர்த்து எடுத்துட்டு தான் ஒரு வாக்கியத்தோடைய ஒரு மந்திரத்தோடைய அர்த்தத்தை எடுத்துக்கணும். நம்ம சடனா நடுவுல ஒரே ஒரு மந்திரத்தை எடுத்து இந்த மந்திரத்துல இந்த அர்த்தம் தான் இருக்கு, அதனால இதுதான் சத்தியம், இதுதான் வேதம் சொல்றது அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ அதனாலதான் மகாபெரியவர் என்ன சொல்றார், அப்புறம் பார்த்தால் அத்வைத்தமாகத்தான் வருகிறது. சோ அது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம புரிஞ்சுட்டோம், ஆனால் அது அத்வைத்தமாகத்தான் வருகிறது. இதை இவர்கள் மாற்றி அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டியிருக்கிறது. விசிஷ்டாத்வைத்தப்படி அந்தர்யாமியும் ஜீவாத்மாவும் வித்தியாசமானவர்கள். அந்தர்யாமின்னு சொல்வது ஈஸ்வரன், ஈஸ்வரனும் ஜீவனும் வேறு வேறானவர்கள். ஆனால் இங்கேயோ ஏஷத ஆத்மா அந்தர்யாமி என்று சொல்லியிருக்கிறது. அதாவது ஆத்மாவேதான் அந்தர்யாமி என்று சொல்லியிருக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு இல்லை, பொதுவாக ஒரே ஆத்மாதான். அதுவேதான் ஒரு நிலையில் ஜீவன் மாதிரியும் அவனுக்கு உள்ளே புகுந்து இருக்கிற அந்தர்யாமி மாதிரியும் இருக்கிறது என்று இதிலிருந்து ஏற்படுகிறது. இது எப்படின்னா, இப்படியே துவைத்தம் என்று உபனிஷத்தில் வந்தால் மேலே என்ன வருகிறது என்று பார்க்காமல் அதுவே தாத்பரியம் என்கிறார்கள். இது எப்படின்னா, ஒரு கட்டம் இருக்கு, கட்டம் கட்டாகாசம் மகாகாசம் சொன்னார் இல்லையா. சோ கட்டத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் வேற, வெளியில இருக்கிற ஆகாசம் வேறங்கிற மாதிரி அந்த ஆகாசம் இது உள்ளே இருக்குங்கிற மாதிரி ஆயிடுறது. ஆனா இங்க உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, இருப்பதெல்லாமே ஆகாசம் தான். சோ அந்த கட்டம்ங்கிறது டெம்பரரி. அதுதான் அத்வைத்தத்துல சொல்றது. இங்க அந்தர்யாமியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ உள்ளே இருப்பது வேறே வெளியில இருப்பது வேறே அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத்தத்தில் வருகிறது. முடிந்த முடிவாக மாண்டூக்கிய உபநிஷத்தில் பிரணவஸ்வரூபத்தை தீர்மானம் பண்ணுகிற இடத்தில் அது மூன்று நிலைகளையும் தாண்டி பிரபஞ்சம் ஒடுங்கி லயிக்கும் இடம், அதுவே சிவம், அத்வைத்தம். இப்படி இருக்கிற அந்த ஓங்காரம் ஆத்மாவேதான். எவன் இதை அறிந்தவனோ அவனே அறிந்தவன் என்று தெளிவாக அத்வைத நிலைதான் ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லியிருக்கிறது. துவைத்தம் என்பதை இப்படி முடிந்த நிலையாகவா நிர்தாரணம் பண்ணியிருக்கிறது? இல்லை. துவைத்தம் என்ற வார்த்தை பிருஹதாரண்யகத்தில் வருகிறது. துவைத்தம் போல எந்த நிலை இருக்கிறதோ அந்த நிலையில்தான் ஒருத்தன் இன்னொன்றை நுகர்கிறான், இன்னொன்றை பார்க்கிறான், இன்னொன்றை அறிகிறான். எந்த நிலையில் துவைத்தம் போய் எல்லாம் ஆத்மாவாகவே விளங்குமோ அப்போது எதனால் எதை முகர்வான், பார்ப்பான், அறிவான்? எதனால் இது எல்லாம் அறியப்படுகிறதோ அதை எதை கொண்டு அறிய முடியும் என்று வருகிறது. துவைத்தம்ங்கிறது என்ன அப்படின்னு உபநிஷத்துல சொல்லியிருக்கிறது. துவைத்த நிலையில் இருந்து கொண்டுதான் நான் இன்னொன்றை முகர முடியும், இன்னொன்றை பார்க்க முடியும், இன்னொன்றை ருசிக்க முடியும். என்னை விட்டு வேறாக ஒன்று இருந்தால்தான் எனக்கு இந்த அனுபவங்கள். இருப்பதெல்லாம் நான் அப்படின் போது எதை அனுபவிக்க, யாரை அனுபவிக்க முடியும்? என்னை விட்டு வேறாக யாருமே எதுவுமே இல்லையே. அப்போ இந்திரியங்களுக்கு அங்க வேலை இல்லை. என்னை விட்டு வேறாக ஒண்ணு இருந்தால்தான் அனுபவம். என்னை விட்டு வேறாக எதுவுமே இல்லைன்னா வெறும் ஆனந்தம் தான். துவைத்தாகி பயம்பவதி. இதிலிருந்து எல்லாவற்றையும் அறிகிற ஆத்மாவை துவைத்தமாக இருந்து கொண்டு அறியவே முடியாது.
அத்வைதமான அப்படிப்பட்ட நிலையைத்தான் அடைய வேண்டும் என்றே உபனிஷத் சொல்கிறது என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. துவைத்தத்தை அது நிர்தாரணம் பண்ணவில்லை, அதாவது நிலைநாட்டவில்லை. உபனிஷத் துவைத்தத்தை நிலைநாட்டவில்லை. விவகாரத்தில் அதாவது நடைமுறையில் எல்லாம் பேதப்பட்டு துவைத்தமாக தெரிந்தாலும் இந்த விவகாரம் நிஜமில்லை என்பதால் தான் எங்கே துவைத்தம் போல இருக்கிறதோ எத்ரஹி துவைத்தம் இவ பவதி. இங்க பாருங்க, இவ எத்ரஹி துவைத்தம் இவ as though there are two things, okay, பவதி என்று சொல்கிறது. துவைத்தமாகவே இருந்தால்தான் அது நிஜம். துவைத்தம் போல இருக்கிறது என்றால் அது நிஜமில்லை. வேறு நிஜமான ஒன்றுதான் இது போல தெரிகிறது என்றே அர்த்தமாகும். துவைத்தத்துக்கு வேறான ஒன்று என்றால் அது அத்வைத்தம்தான். அதனால் அத்வைத்தம்தான் நிஜம் என்றாகிறது. இதை ஒட்டியே எத்ரவா சர்வம் ஆத்மா ஏவ பூத் அபூத், அதாவது எப்பொழுது எல்லாம் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ என்றும் அத்வைத்தத்தை சந்தேகமற சொல்லியிருக்கிறது. துவைத்தத்தை போல என்று சொல்லப்பட்டாலும் ஆத்மாவை போல என்று இல்லை. சோ இவ போல என்ற இடத்தில் துவைத்தமும், ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ என்ற இடத்தில் அத்வைத்தமும் சொல்லப்படுகிறது. ஏவ என்று ஒரு பதம் அத்வைத்தமான ஆத்மாவை சொல்லும் இடத்தில் இருக்கிறது. ஒரு பதத்துக்கு பிறகு ஏவ வந்தால் அதற்கு மேலே முடிவாக வேறொன்று சொல்வதற்கு இல்லை என்று கொள்ள வேண்டும். ஆத்மா ஏவ என்ற இடத்தில் ஆத்மா அலோன், ஆத்மா ஒன்லி, எல்லாம் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ என்று சொல்லப்படுகிறது. இவ மீன்ஸ் ஆஸ் தோ, ஏவா மீன்ஸ் அலோன், அது மட்டுமே என்று பொருள். ஆத்மாவாக என்று மட்டும் சொல்லாமல் ஆத்மாவாகவே என்பதால் முடிவு ஆத்மஸ்வரூபமே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். போல என்றால் தோற்றமே ஒழிய சத்தியம் இல்லை. அவனைப் போல என்றால் அவன் இல்லை என்று தெரிகிறது. ஆகவே துவைத்தம் போல என்றால் துவைத்தம் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். நம்முடைய கண்ணுக்கு தோன்றுகிறது துவைத்தம், அது வெறும் தோற்றம். சாஸ்திரத்தை கொண்டு தெரிந்து கொள்வது அத்வைத்தம், அதுதான் சித்தாந்தம். சர்வம் ஆத்மா ஏவ என்பதே சத்தியம். இங்கே ஆத்மா என்று இருக்கிறதே பரமாத்மா என்று அல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்கலாம். பரமாத்மா என்றால் அல்பாத்மா வேறு இருக்க வேண்டும். அப்படி ஒன்றும் இல்லை. ஆதலினால் பரமாத்மாவும் இல்லை, எல்லாம் ஒரே ஆத்மாதான். துவைத்த நிலையில்தான் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டாக சொல்லுது. அத்வைத்மாக மாறினால் ஒரே ஆத்மாதான். சோ அந்த அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் பரமாத்மா ஜீவாத்மா இரண்டு போல. சோ எல்லா ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா அப்படிங்கிற ஒரே வேர்டு தான். ஆஸ்தோ பரமாத்மா, ஆனா அதுக்காக அல்பாத்மான்னு சொல்ல மாட்டோம். பரமாத்மா ஆப்போசிட்டா அல்பம்னு சொல்ல மாட்டோம். பரமாத்மா ஜீவாத்மா. ரெண்டுக்கும் பேதம் இல்லைன்னு தெரியும் போது இருப்பதெல்லாம் ஆத்மா. அதனாலதான் நிறைய நம்ம ஆத்மாங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். மோட்சம் என்பது பயமே இல்லாத இடம். அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அது பயமுள்ள இடமானால் அங்கே போவதற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதே இல்லை. அத்வைத்திகளை தவிர மற்றவர்களுக்கு மோட்சத்திலும் பரமாத்மா ஜீவாத்மா என்ற இரண்டு உண்டு. இரண்டில்லாமல் ஆவதை அவர்கள் சொல்வதே இல்லை. உபநிஷத் என்ன சொல்கிறது? துவைத்தம் இருந்தால் அங்கே பயம் இருக்கத்தான் செய்கிறது என்கிறது. பரம்பொருளில் ஒருவன் கொஞ்சம் பேதத்தை கல்பித்து விட்டாலும் உடனே பயத்துக்கு இடம் ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்கிறது. துவைத்தத்தால் பயமும் துக்கமும் உபத்திரமும் உண்டாகின்றன. துவைத்தாதி பயம் பவதி என்று பல இடங்களில் உபனிஷத்துகள் சொல்கின்றன.
இரண்டு வித்தியாசமான வஸ்துக்கள் இருந்தால்தான் ஆசை, பயம், துக்கம் முதலியவை உண்டாகும். நமக்கு பிரியமானவர்கள் இறந்து போனால் துக்கம் உண்டாகிறது. நாமே போனால் துக்கம் இருக்காதே என்று நினைக்கிறோம். நாம் போவதில் நமக்கு துக்கம் கிடையாது. ஆகையால் எல்லோரும் நாமாக இருந்து விட்டால் துக்கமே இல்லை. துக்கம் தோன்றினால் வேத நினைவு இருக்கிறது. பிரியம் எதனால் உண்டாகிறது? இரண்டு என்னும் நினைவில்தான். நமக்கு இன்னொன்றாக இருப்பதிலேயேதான் பயமும் பிரியமும் துக்கமும் உண்டாகின்றன. பகவானே இப்படி வேறாக இருந்தாலும் இவை உண்டாகும். ஈஸ்வரனே என்னை விட்டு வேறாக பார்த்தால் பகவான் கிட்ட பயம் இருக்கும், பிரியம் இருக்கும், துக்கம் இருக்கும். even if you see பகவான் as separate yourself, பகவானும் என்னை விட்டு வேறுனா பகவான் கிட்டயும் பயம் இருக்கும். ஆகவே அவரே நாமாகி விட்டால் தான் துக்கமே இல்லை, பயமே இல்லை, ஆசை துவேஷங்களுக்கும் இடமில்லை. மோட்சத்தில் அப்படி இரண்டற்று ஆகிவிட்டால்தான் அது நிஜமான விடுதலை. ஆகையினால்தான் இரண்டாவது வேண்டாம், அத்வைத்தம்தான் சத்தியம் என்று வேதாந்தம் முறையிடுகிறது. இந்த விஷயத்தை நம் ஆச்சாரியால் தீபம் போல் எடுத்துக்காட்டி மறவாதீர்கள் என்று விளக்கியிருக்கிறார். பாஷ்ய தீபம் என்று பாஷ்யத்துக்கு பெயர். வேதத்தில் துவைத்தம் என்று வந்திருக்கிறது என்றவுடன் துவைத்தம்தான் வேத முடிவு என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அது எந்த இடத்தில் எதற்காக எந்த முடிவுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆலோசிப்பதே இல்லை. மோட்சத்திலும் சுவாமி வேறு ஜீவன் வேறு என்று இருந்தால் எவன் தனக்கு அந்நியமாக தேவதையை உபாசிக்கிறானோ அவன் பசுப்பிரியமானவன் என்று உபனிஷத்தில் சொன்ன நிலையே மோட்சத்திலும் நீடிக்கிறது என்றுதான் அர்த்தம். மோட்சத்திலும் பகவான் பக்தன் என்ற பேதம் ஒன்று என்கின்ற சைவர்களும் வைஷ்ணவர்களும் இதற்கு வேறு விதமாக அர்த்தம் பண்ணுகிறார்கள். அந்யாம் வேததாம் உபாஸ்தே என்று மூலத்தில் இருப்பதற்கு தனக்கு அந்நியமாக தேவதையை உபாசிக்கிறவன் என்று பொருள் கொள்ளலாம். சிவன் அல்லது விஷ்ணு என்ற தேவதைக்கு அந்நியமாக ஒன்றை எவன் உபாசிக்கிறானோ அவன் பசுவுக்கு சமானம் என்று அர்த்தம் சொல்வார்கள். சிவன்தான் பரதெய்வம் அல்லது விஷ்ணுதான் பரதெய்வம் என்கிற அபிப்பிராயத்தின் பேரில் மற்ற தேவதைகளின் உபாசனைகளை இப்படி கண்டனம் செய்து தங்கள் தேவதைகளின் உபாசனையே மோட்சம் உபாயம் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட சரி. அந்யாம் தேவதாம் என்றால் ஒரு தேவதைக்கு அந்நியமான இன்னொரு தேவதை என்று அர்த்தம் ஏற்படத்தானே செய்கிறது. இதை எப்படி தப்பு என்று சொல்லலாம் என்று கேட்கலாம். ஆனால் மந்திரத்தில் அந்யாம் தேவதாம் உபாஸ்தே என்ற உடனேயே மேலே இன்னும் விளக்கமாக அந்யோசௌ அந்யோகம் அஸ்மீதி, அந்யஹ அசௌ அந்யஹ அசம் அகம் அஸ்மி இதி என்று வருகிறது. அதாவது இது ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா பார்த்தோமானால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மற்ற தேவதை அப்படிங்கிற அர்த்தம் வருது. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது இந்த தேவதை வேறு, நான் வேறு, நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்நியமானவர்கள் என்ற எண்ணத்தோடு எவன் உபாசிக்கிறானோ என்று ஸ்பஷ்டமாக வருகிறது. ஒரு தேவதைக்கு அந்நியமாக இன்னொரு தேவதையை உபாசிப்பதை பற்றி இல்லை. உபாசகனாக தனக்கு அந்நியமாகவே தேவதை இருப்பதாக நினைத்து உபாசிப்பதைத்தான் பசுத்தன்மை என்று சொல்லி இருக்கிறது. சோ இந்த சென்டென்ஸ்ல சிவனை தவிர வேறு எவனை உபாசிக்கிறானோ அவன் பசுவுக்கு சமம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. விநாயகரை தவிர வேற தேவதையை எடுத்திருந்தா நீ எப்படி, விஷ்ணுவை தவிர நீ வேற எடுத்திருந்தா எப்படி அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. இறைவனையே தன்னை விட்டு வேறாக எவன் நினைக்கிறானோ உபாசிக்கிறானோ அவன் பசுத்தன்மை என்று சொல்லி இருக்கிறது. அதனால்தான் பர்டிகுலர் தேவதாவை பத்தி சொல்லல. அதனால் இங்கேயும் அத்வைத மோட்சம்தான் குறிக்கப்படுகிறது. இங்கே பகவான் பக்தன் என்று பேதமில்லை, தேவதை அதன் உபாசகன் என்ற பேதமில்லை.
சோ அனன்ய பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இறைவனை என்னை விட்டு வேறாக பார்க்காமல் இருக்கின்ற பக்தி, அது ஞானி. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப, நாலு பேருமே எனக்கு பக்தர்கள் தான். ஞானியை பக்தனாக சொல்றாரு, ஏன்னா அங்க பேதம் இல்லை, பேதம் இல்லாத பக்தி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். தோணினா நல்லது, தோணணும். முக்கியமாக நம் மதம் சைவம் வைஷ்ணவம் என்றுதான் இரண்டாக பிரிந்திருக்கிறது. சிவன்தான் வசதி, விஷ்ணுதான் வசதி என்று இந்த இரண்டு சம்பிரதாயக்காரர்களும் நீண்ட காலமாக சண்டை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்குமே பேதம் சொல்லாத நம் ஆச்சாரியால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதம் சொல்வாரா? சொல்லவே மாட்டார். சகல தேவதைகளும் அவருக்கு பரபிரம்மமாகத்தான், பரமாத்ம ஸ்வரூபம்தான். ஆனால் மற்ற சித்தாந்திகள் எல்லோரும் வேதம் சொல்லுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில பேர் சிவன்தான் பரமாத்மா என்பார்கள், சிலர் விஷ்ணுதான் பரமாத்மா என்பார்கள். இந்த விஷயத்தில் உபனிஷத் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இங்கேயும் நம் ஆச்சாரியின் அபிப்பிராயம்தான் உபனிஷத்தின் அபிப்பிராயம் என்று தெரிகிறது. அதாவது உபனிஷத் அபிப்பிராயத்தையேதான் ஆதிசங்கரர் சொன்னார் என்று தெரிகிறது. நம் மதத்துக்கு ஆதாரமான வேதங்களுக்கு அந்தமாக இருக்கப்பட்ட முக்கியமான 10 உபனிஷதங்களில் சிவ விஷ்ணு ஏற்றத்தாழ்வுகள் எங்குமே சொல்லி இருக்கவில்லை. அவற்றில் ஒரே ஒரு இடத்தில்தான் விஷ்ணு என்று சொல்லே வருகிறது. அதே போல சிவா என்ற சப்தமும் ஒரு தரம்தான் வருகிறது. மாண்டூக்கிய உபனிஷத்தின் முடிவில் 3 ஸ்திதிகளை கடந்த துரியமான அத்வைத நிலை சிவமாக இருக்கிறது என்று வருகிறது. ஆகவே இங்கே சொன்னது சிவம் என்கிற பரமமங்களமான பரமாத்ம தத்துவமே தவிர சிவன் என்கிற மூர்த்தியை அல்ல. சிவன்கிற வேர்டுக்கே சாந்தம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. கட்டோபனிஷத்தில் ஜீவனானவன் விவேகமுள்ள புத்தி என்கிற சாரதியை கொண்டு நன்றாக அடக்கப்பட்ட மனஸ் என்ற கடிவாளத்தால் இந்திரிய குதிரைகளை கட்டுப்படுத்தி நடத்தி சம்சாரத்தை கடந்து மோட்ச எல்லைக்கு செல்கிறான் என்று சொல்லி, அதுவே விஷ்ணுவான பரமபதம் என்று சொல்லி இருக்கிறது. தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் என்று இருக்கிறது. இதே வார்த்தை சம்ஹிதையிலும் வருகிறது. சூரிகள் எனப்படும் ஞானிகள் விஷ்ணுவான பரமபதத்தை சதா காலமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. வைஷ்ணவர்கள் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் என்பதற்கு அர்த்தம் செய்யும் போது விஷ்ணுவை சங்க சக்கர கதாபாணியான மூர்த்தியாக சொல்லி, அவர் இருக்கிற வைகுண்ட லோகமே பரமபதம் என்கிற மோட்சம் என்று இங்கே உபனிஷதத்தில் நிலைநாட்டப்படுவதாக சொல்கிறார்கள். விஷ்ணுவுடைய பரமபதம் என்பது அவர்களுடைய பாஷ்யம். விஷ்ணுவாகிய பரமபதம் என்பது அத்வைதிகளுடைய பாஷ்யம். ஒரு வேர்டு மாறினா எப்படி மீனிங் மாறிடுறது பார்த்தீங்களா? அத்வைதிகள் சொல்வது போல் அர்த்தம் செய்யாவிட்டால் ஞானிகள் விஷ்ணு இருக்கிற ஒரு இடத்தை தான் பார்க்கிறார்கள், விஷ்ணுவையே பார்க்கவில்லை என்று ஆகும். அப்படி சொல்வது ஞானிகளை குறைத்து சொல்வதாகும். விஷ்ணுவைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். பார்ப்பது என்றால் அனுபவிப்பது, தன்னில் தானாக அனுபவிப்பது என்று அர்த்தம். உள்ளே அனைத்தையும் எவன் தன் ஆத்மாவுக்குள் உள்ள அனைத்தையும் எவன் தன் ஆத்மாவுக்குள்ளேயே இருப்பதாக பார்க்கிறானோ அனுபஷ்யந்தி, அனைத்துக்குள்ளும் தன் ஆத்மாவே இருப்பதாக பார்க்கிறானோ அனுபஷ்யந்தி, அவனுக்குத்தான் எதனிடமும் வெறுப்பு இல்லை, அவனுக்கு மோகமும் இல்லை, சோகமும் இல்லை என்று ஈஷாவாசி உபனிஷத்தில் அத்வைத திருஷ்டியை சொல்கிற போது அனுபவிக்கிறான் என்ற அர்த்தத்தில் தான் பஷ்யதி பார்க்கிறான் என்கிற வார்த்தை இருக்கிறது. பஷ்யதி அப்படின்னு சொல்லும்போது ஐ சி அப்படிங்கும்போது ஐ சி சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ, அதர் தென் மீ இல்லையா? அதுதானே நம்மளுடைய அனுபவம். நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன் என்றால் என்னை விட்டு வேறான ஒரு விஷயத்தை பார்க்கும்போதுதான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்வோம். என் கண்களால் அதை நான் பார்க்கிறேன், அதை அப்படின்னு தானே சொல்றோம். என்னை விட்டு வேறானதை தானே சொல்றோம்.
ஆனா இங்க அதே வேர்டு தான் யூஸ் பண்றோம். பார்க்கிறேன் என்கிற வேர்டு தான். ஐ சி அப்படிங்கிற வேர்டு தான். the word is same but I see அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கிறது. சுவாமிஜி அதான் சொல்வாரு, ஐ சி அப்படிங்கிறது ஐ சி சம்திங். ஓ ஐ சி அப்படிங்கும்போது தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, தட்ஸ் நாலேஜ். ஸோ அந்த ஐ சி பஷ்யதி பஷ்யந்தி அப்படிங்கிற வேர்டுக்கு நாலேஜ்ங்கிற மீனிங்கும் இருக்கு, ஆப்ஜெக்டை பார்க்க என்னை விட்டு வேறான ஒன்னை பார்க்கிறேங்கிற மீனிங்கும் இருக்கு. எனவே ரொம்ப உங்களை குழப்ப நான் விரும்பல, கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லாமேன்னு உங்களுக்கு சொன்ன யோசிக்கிறதுக்காக. ஸோ அத்வைத திருஷ்டி என்று இப்போது நான் சொன்னதில் கூட திருஷ்டி என்பது அனுபவத்தை தானே சொல்கிறது. இதே போலத்தான் விஷ்ணோகோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி என்றால் விஷ்ணுவான பரமபதத்தை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சரியாக பொருள் கொள்ள வேண்டும். வேறாக பார்த்தால் பயம் உண்டாகிவிடும் என்று உபனிஷத்திலேயே இருக்கிறதே. எனவே வேறாக இன்றி இப்படி தானாக ஆகி விஷ்ணுவை அனுபவிப்பது என்றால், விஷ்ணு என்பது மாண்டூக்கியத்தில் சொன்ன சிவம் மாதிரி ஒரு மூர்த்தியாக இல்லாமல் பரமாத்ம தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் விஷ்ணுன்னா சர்வவியாபி அப்படிங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம விஷ்ணுங்கிறது சங்க சக்கர கதாபாணியாக சகுண பிரமமாக எடுத்துக்கொண்டோமானால் என்னை விட்டு வேறாக தான் பார்ப்பேன். ஆனா விஷ்ணுங்கிறத சர்வவியாபின்னு பார்த்துட்டோம்னா அந்த வேர்ட் மீனிங்க சர்வவியாபிங்கும்போது நேம் அண்ட் ஃபார்மாக இல்லாமல் ஆத்மாவா ஆத்மாங்கிற அர்த்தத்துல வருது. அதனால்தான் விஷ்ணுவை பரமம் பதம் என்று சொல்லி இருக்கிறது. பரமம் பதம் என்றால் மிகவும் உத்தமமான ஸ்தானம் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் செய்திருக்கிறார். ஆத்மா தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதுதான் பரமோத்தம ஸ்தானம். அது ஒரு இடம் இல்லை. ஒரு இடம் என்றால் மற்ற இடங்களில் அது இல்லை என்றல்லவா ஆகிவிடும், லிமிட்டட் பை ஸ்பேஸ். அது சர்வ வியாபியானது, சர்வ வியாபகமானது. விஷ்ணு என்ற வார்த்தைக்கு ரூட் மீனிங் எங்கும் வியாபித்தது என்பதுதான். வியாபனசீலம் என்றே இங்கு ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். எங்கேயும் வியாபித்தது என்றால் கை கால் உள்ள மூர்த்தியாக இருக்க முடியாது. பரம்பொருள் என்ற சக்தி தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். இப்படியாக உபனிஷத்துகளில் சிவ விஷ்ணு என்ற இரண்டும் ஒரே சத்திய வஸ்துவைத்தான் சொல்கின்றன. ஆக ஜீவனும் பிரமமும் ஒன்றே என்பது ஜெகத்து மாயை என்பது. சிவன் விஷ்ணு என்ற இரண்டில் ஏதோ ஒன்றுதான் பரமாத்மா என்று வேதம் சொல்லாமல் இருப்பது. சிவன் விஷ்ணு என்ற இரண்டில் ஏதோ ஒன்றுதான் பரமாத்மா என்று வேதம் சொல்லாமல் இருப்பது என்று இப்படி நம் சங்கர பகவத்பாதர்கள் சொல்லியிருக்கிற முடிவுகள் தான் வேதாந்தத்தின் முடிவு என்று தெரிகிறது. ஸோ சிவன் வேறு விஷ்ணு வேறு அல்ல, ரெண்டும் ஒரே மீனிங் தான். சிவன் என்பது சாந்தம் மங்களகரம் ஆனந்தம், விஷ்ணு என்பது சர்வ வியாபகம். இப்படியாக இன்றைய கிளாஸ் முடிந்தது. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாं न्यायेन मार्गेण महिन्महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।